ஹேமா கமிட்டி குறித்து பாடகி சுசித்ரா தெரிவித்திருக்கும் கருத்து ரசிகர்களிடம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகியாக வலம் வந்தவர் சுசித்ரா. ரேடியோ ஜாக்கியாக இருந்த இவர் பரத்வாஜ் இசையில் ஜே படத்தில் இடம்பெற்ற மே மாதம் 98 என்ற பாடலை பாடி மிகப்பெரிய பிரபலமானவர் ஆகினார். பாடலை தாண்டி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளான தமன்னா, மாளவிகா, ஸ்ரேயா, லட்சுமி ராய் போன்ற பல நடிகைகளுக்கும் டப்பிங் பேசியிருக்கிறார் சுசித்ரா. முன்னணி பாடகியாக வலம் வந்த இவர் சில காரணங்களால் பாடல்களை பாடுவதை தவிர்த்து வந்தார். மேலும் பல நடிகர்களை பற்றி அடிக்கடி சர்ச்சையை கிளப்பி வரும் சுசித்ராவின் கவனம் தற்போது மலையாள சினிமா பக்கம் திரும்பியுள்ளது. மலையாள சினிமாவில் நடைபெற்று வரும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து பாடகி சுசித்ரா தனது யூடியூப் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் ஹேமா கமிட்டியால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை எனவும், சினிமாவில் பாலியல் கொடுமை ஊமை படங்கள் வெளியாகும் சமயத்தில் இருந்தே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பல இயக்குநர்களும் நடிகைகளை மடியில் அமர வைப்பதாகவும் தனது வீடியோவில் கூறிய சுசித்ரா, மோகன்லால், மம்மூட்டியை எல்லாம் கைது செய்து ஜெயிலில் போட முடியுமா அல்லது அவர்கள் நடிப்பதற்கு தடை செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சினிமாவை இழுத்து மூடினால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு எனவும் சுசித்ரா கருத்து தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.